ஒரு கடைக்கு போறதுக்குள்ளே ஒரு 2 நாள் ஆக்கிடுவாள்வோ போல. இன்னும் காணோம். ரெடி ஆயிட்டு வர்றேன்ட்டு அப்ப இருந்து கூப்பிட்டுட்டு இருக்க. ஏ பவித்ரா, எங்கதான் போனாலோ தெரியல. இவர் ரெடியாகி வர்றதுக்கு தான் முதல்ல லேட் ஆகும். ஆண்டி. வா சக்தி. நல்ல வேலை, சொன்ன மாதிரி சாரியை கட்டிட்டா. ஆண்டி, சாரி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, இந்த சாரி உங்களுக்கு அழகா இருக்கா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்கிட்ட 2-3 சாரி தான் இருக்கு. அதுல இது கொஞ்சம் பரவாயில்லன்ட்டு தான் இதை கட்டிக்கிட்டு வர்றேன். பல லட்சத்துக்கு ஒரு சாரியை கொடுத்து எடுத்தாள, அதுக்கு இந்த சாரி எவ்வளவோ பரவாயில்ல. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு பார்ப்போம். ஏன் சக்தி, இது என்ன விலைக்கு எடுத்த? இது ஜஸ்ட் 5000 தான். அதான் அது மாதிரியே இருக்கு, நல்லாவே இல்லை. 5000க்கு எடுத்த புடவை என்ன அழகா இருக்கு. இவ்வளோ லட்சத்துக்கு எடுத்த புடவை, கல்யாண புடவை, நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட. அம்மா கிளம்பலாமா? டேய் கார்த்திக், காலில் வெந்நியை கவுத்துன மாதிரி நிற்கார இரு. இனிமே தான் பவித்ரா வரணும், அதோட சக்தியோட அம்மாவும் வரணும். ஆண்டி, அப்ப வேணா ஒன்று பண்ணலாம். நானும் கார்த்திக்கும் வேணா நாங்க கார்ல போயிடுறோம், நீங்க பின்னாடி வந்துருங்க. இல்லம்மா சக்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இருங்க, எல்லாரும் மொத்தமாக தான் கிளம்பணும். என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க தான் கிளம்புறோம்ங்கிறோம்ல. நான் தான் சொல்றேன்லம்மா உன்கிட்ட, கார்த்திக் எங்க கூட தான் வரணும். சும்மா இரு. சக்தி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விடு, அவங்க கூட போலாம். இல்ல கார்த்திக், தனியா போனா கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். இந்த அத்தை என்ன இப்படி சொல்றாங்க? இப்பவே உங்க கூட என்ன தனியா விட மாட்டேங்காங்க. இது கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் போலயே. சுத்தமா தனியாவே விட மாட்டாங்க போல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்க அம்மா கிடையாது, புரியுதா? தப்பா நினைக்காத. மொத்தமா போறத அவங்க விரும்புறாங்க, அதனால எல்லாரும் மொத்தமா போகணும்னு நினைக்கிறாங்க. நீ ஏன் தேவையில்லாம உங்களை தப்பா நினைக்கிற? பரவாயில்லையே, அம்மாக்கு ரொம்பலாம் சப்போர்ட் பண்றீங்க. அம்மாக்குன்னு இல்ல, நியாயம் எந்த பக்கம் இருந்தாலும் சப்போர்ட் தான் பண்ணுவேன். அது சரி, அவ்வளோ நல்லவரா நீங்க? நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நியாயமா எது படுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. அப்புறம் என் சாரி எப்படி இருக்கு? சொல்லவே இல்லை. நல்லா தான் இருக்கு. ஏன் கார்த்திக், இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்காம எதிர்பார்க்கறது. அதை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டாதான் எல்லாம் சொல்லுவீங்களா என்ன? எனக்கு சடனா அப்படி சொல்லணும்னு தோணல. தோணுச்சுன்னா சொல்லுவேன்ல. ஃபேக்கா நடிக்கவும் எனக்கு தெரியாது. நீ கேட்ட நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான். சிம்பிள். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு, ஏன் பெருசுப்படுத்துற? ஓஹோ, பெருசுப்படுத்துறனோ? சரி சரி. மம்மி, ஏண்டி உனக்கு ரெடியாகி வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இப்போ ஏன் தேவையில்லாமல் என் மேலே எரிஞ்சு விழுறீங்க? நீங்கள் தான் ஒழுங்கா சாரி இல்லைன்னா பாவாடை தாவணி கட்டிட்டு வான்னு சொன்னீங்க. இதை எங்கே சுற்றி எங்கே எடுக்கிறதுங்கிறதுக்குள்ளே எனக்கு மூச்சு நின்றுடுது போல. இதுக்கு தான் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தோம்னா பாவாடை தாவணி சாரிலாம் கட்டி பழகணும். புதுசாக கட்டினா அப்படி தானே இருக்கும். அம்மா, எனக்கா கல்யாணம்? எனக்கு கல்யாணத்துக்கு நகை எடுக்க போகிறோம். தேவையில்லாமல் என்ன எதுக்கு பாவாடை தாவணி கட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுற டார்ச்சர்னால தான் நான் கட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் பேசாமல் என் விருப்பப்படி வெஸ்டர்ன் ஏதாவது போட்டு வந்திருப்பேன்ல. வாயோட அடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லு அம்புடு பேந்துரும் பார்த்துக்கோ. இங்கே பாரு, ஒழுங்கா சாரி பாவாடை தாவணிலாம் கட்ட பழகு. இன்னும் கொஞ்ச நாளில் வேற வீட்டுக்கு போக போகிறேன். அங்கேயும் போய் வெஸ்டர்ன் துணியெல்லாம் போட்டு கிடக்கிறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அப்போ நம்ம வீட்லேயும் அண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்க சாரி தான் கட்டுவாங்களா? ஆமாம், பின்ன என்னடி போடுறீங்க துணியெல்லாம்? கிழிஞ்ச துணிய அதெல்லாம் யாராச்சும் போடுவாங்களா? சக்தி அண்ணி. என்ன பவித்ரா? இல்ல, எங்க அம்மா சொல்றாங்க நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி தான் கட்டுவீங்களா, நீங்க மத்த மாதிரி வெஸ்டர்ன்லாம் போட மாட்டீங்களா அப்படி எங்க அம்மா சொல்றாங்க. அப்படியா அத்தை? நீங்களா சொல்றீங்க? எனக்கெல்லாம் சாரி கட்டுறதுலாம் விருப்பம் கிடையாது. நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் போடுவேன். எனக்கு சாரி கட்டணும்னு விருப்பம் இருந்தால் நான் சாரி கட்டுவேன். எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும் விருப்பம் இருக்கோ அதை தான் நான் போடுவேன். நீங்கள் என்னெல்லாம் கம்பல்லாம் பண்ண முடியாது அத்தை. அப்படி இல்லைம்மா சக்தி, புடவை கட்டிட்டு இருந்தாதான் பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருப்பேன். அதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். அம்மா, சக்தி புடவை கட்டினா என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் தேவையில்லாம அதுல எல்லாம் தள்ளிடுறீங்க? அதானே, இதுக்கு தான் சொன்னேன் நம்ம 2 பேரும் கிளம்புவோம் சீக்கிரமான்ட்டு. நீங்கள் தான் இவங்க பேட்சை கட்டி இங்கே வெயிட் பண்ண சொன்னீங்க. நிற்க நிற்க பேட்சை தான் கூட்டிகிட்டே இருக்கும். சும்மா ஏதாவது கண்டிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க. அத்தை, முன்னாடி இருக்க மாமியார் மாதிரிலாம் இருக்காதீங்க. இப்போ நியூவாலாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதை மாதிரி மாறுங்க அத்தை. அதுக்கு இல்லைம்மா சக்தி, புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும். நான் பவித்ராவுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னெல்லாம் அந்த மாதிரி நான் நினைச்சே பார்க்கல. உனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதையே நீ பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் மற்ற மாமியார் மாதிரி கிடையாது. நீ என்ன விருப்பப்படுறியோ அதை செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன தப்பாலாம் நினைச்சிடாத. ஏய் பவித்ரா, அப்போ நீ தான் அப்படி சொல்றியா? ஒழுங்கா இருந்துக்கோ, பார்த்துக்கோ. அம்மா, என்னடி நீங்க தானே சொன்னீங்க அண்ணி புடவை தான் கட்டணும்ட்டு. இப்போ என்னன்னு பார்த்தா பேச்சை மாத்தி சொல்றீங்க. ஏடி இங்க பாரு, உங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. நான் அவளை அவ்வளோவா கவனிக்க மாட்டேன். அவ என்ன நான் போட்டுக்கிட்டுன்னு விட்டுருவேன். ஆனா நீ போற இடத்துல அப்படி கிடையாது, புரியுதா? நீ போற இடம் எப்படி அமையும்ட்டு இன்னும் நமக்கு தெரியாது. சப்போஸ் அவங்க ஒன்று சாரி தான் கட்ட சொன்னாங்கன்னா நீ கட்டணும்ல. அங்கே நின்றுட்டு இப்படி பிடிவாதமாக பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க.
அப்போ அண்ணி வளர்ந்த விதம் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? இண்டி சும்மா இருக்க மாட்டிய வாயை வச்சுட்டு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணா நீ ஏத்துக்கோடி. அவளை ஏன் தேவையில்லாம இழுக்கிற? நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. அண்ணி குத்தி குத்தி காட்டி பேசுற மாதிரில இருக்கு. அம்மா இங்க பாருங்க, ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்க விருப்பம். என்ன போடணும்னு விருப்பம் இருக்கோ அதை தான் போடுவோம். தேவையில்லாம இதை போடு அதை போடுன்ட்டு திணிக்க கூடாது. உங்களை நான் வெஸ்டர்ன் துணி போடுங்க, நீங்க இந்த மாதிரி ஸ்கர்ட் போடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? இல்ல என்னோட அத்தை கிட்ட, வருங்கால அத்தை கிட்ட போய் அத்தை உங்களுக்கு ஒரு கவுன் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நீங்க போடுங்கத்தன்னு சொன்னா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் எங்களாலையும் சில விஷயம் முடியாது. இந்த காலத்துல உள்ள பிள்ளைங்க பதிலுக்கு பதில பேசுறங்க. ஏதாவது பேசி ஜெயிக்க முடியுதா? இவளே ரெடி ஆகி வந்துட்டா. இவங்க சக்தி அம்மாக்கு என்னதான் வந்துச்சோ தெரியல, இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கு ரெடி ஆகிறதுக்கு. சக்தி நீ போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா, ரொம்ப லேட் ஆகுதுல்ல. ஐயோ அத்தை, நீங்க வேற. நான் எங்க அம்மா மேக்கப் போடையில டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அப்புறம் எங்க அம்மா கண்ட மாதிரி திட்டி விட்டுருவாங்க. அவங்க எப்போ மேக்கப் எல்லாம் போட்டு முடிக்கிறாங்களோ அப்பதான் வருவாங்க. இதனாலதான் நான் சொன்னேன், நானும் கார்த்திக்கும் முன்னாடி போய் நாங்க செலக்ட் பண்ணி வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தாளிச்சேன்னு பிடிச்சிருக்கோ அதை நாங்க எடுத்து வைக்கிறோம். நீங்க பின்னாடி பில் கொடுத்து வாங்கிக்கோங்க, அவ்வளவுதானே. என்னம்மா சொல்ற? தாலி எடுக்கிறதுக்காக கிளம்புறோம், இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சது மட்டும் போதாதுமா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் செயின். எல்லாருக்கும் பிடிச்சு எல்லார் களத்துலயுமே அவர் கட்ட போறாரு, என் களத்துலன்னு கட்ட போறாரு. நான் தான் காலை ஃபுல்லா அந்த தாலியை என் களத்திலே தொங்க விட்டுட்டு இருக்க போறேன். அப்போ அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். எனக்கு பிடிக்காத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என் கண்ணை ஊர்த்திட்டே இருக்கும். அதை எப்ப நான் கழட்டி தூக்கி எறிவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இந்த மாதிரிலாம் பேசாதம்மா சக்தி. என்னத்த, என் இஷ்டத்துக்கு தான் நான் எடுக்க முடியும், உங்க இஷ்டத்துக்கு நான் எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு இல்லம்மா, நீ சாரியே 15 லட்சத்துக்கு எடுத்தவ, இங்க அங்க போய் வேற ஏதாவது ரொம்ப டைமண்ட் அப்படி இப்படின்னு எடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் சொல்றேன். உண்மை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. கல்யாண செலவு வேற நிறைய இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா தங்கத்துல தான் எடுக்க முடியும். வைரத்துல எல்லாம் எடுக்கணும்னா கல்யாணம்லாம் முடியட்டும், அப்புறமா எடுத்துக்கிடலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு வைரம் அது என்ன என்கிட்ட இல்லையோ? என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? நான் போய் வைரத்துல எடுக்க போறேனா? எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு தங்கத்தில் சின்ன மாடலோ பெரிய மாடலோ பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கிடுவேன். நீங்கள் தேவையில்லாமல் எனக்கு இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பார்க்கத்தான் பணக்கார வீடுங்கிறீங்க, ஒரு சாரி எடுத்ததை இன்னும் சொல்லி காட்டுறீங்க. என்னது 15 லட்சத்துக்கு சாரியா? அடுத்து நீங்க வேற சின்ன மாமியாரா? அதுக்கு இல்ல சக்தி, 15 லட்சத்துக்கு எதுக்கு சாரி எடுக்கணும்? அதை போய் ஒரு பிசினஸ்ல போட்டேன்னு வச்சுக்கோ, அதோட டபுள் மடங்கா நான் எடுப்பேன். ஏங்க லைஃப்ல எனக்கு ஒரு வாட்டி தாங்க கல்யாணம் வருது, உங்களை மாதிரி 2-3 வாட்டிலாம் வராதுங்க. என்ன சக்தி பேசுற? சாரிங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். இருந்தாலும் அது உண்மை தானே. உங்களுக்கு 2வது வாட்டி வருது, நீங்க கம்மி விலைக்குனாலும் சாரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிடுவீங்க. எனக்கு அப்படி இல்லைல்ல, எனக்கு ஒரு வாட்டி தான் கல்யாணம் வருது. அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் எடுக்கணும். அடுத்த வாட்டி எனக்கு கல்யாணம் வருதோ என்னவோ, யாரு கண்டா. இந்த பொண்ணு என்ன கொஞ்சம் கூட பேச்சு சரியில்லை. பூமாரி ஒரு வாட்டியாச்சும் இப்படி எதிர்த்து பேசியிருக்காளா? நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செய்வா. இந்த பொண்ணு என்னன்னு பார்த்தோம்னா இப்படி எதிர்த்து பேசுறா. அதுவும் இல்லாம கார்த்திகை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா. எனக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கல. சே, ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு நினச்சி வீட்டுக்கு கொண்டு வரலான்னு நினச்சேனே, ஆனால் இவ இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இவளும் என் ஃப்ரெண்டு மாதிரி நல்ல தங்கமான குணமாக இருப்பான்லாம் நினச்சேன். ஆனால் இவ எடுத்து பேசுகிறான். முதல் கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு அவனை வேற பேசுகிறான். சே, கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தையெல்லாம்.